ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து புடலங்காவை வச்சு எப்படி கூட்டு பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். புடலங்காய் வச்சு இந்த மாதிரி கூட்டு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் இதில் வந்து 1 கப்பு துவரம் பருப்பும் ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பை வந்து ஃபஸ்ட்டு தனியாக வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து 1 கப் துவரம் பருப்பு, 1/2 கப்பு பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை சேர்த்துக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகாய், ஒரு 2 தக்காளி கட் பண்ணி எடுத்தது, அது கூடவே கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து விட்டு நல்லா வேக விடுங்க. நமக்கு ஏற்கனவே வந்து பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிறதுனால காய் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். நமக்கு புடலங்காய், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே வந்து சீக்கிரமாக வெந்துடும். அந்தளவுக்கு சீக்கிரமாக வேகிற மாதிரி நீங்கள் பருப்பு ஃபஸ்ட்டே வேக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வேகட்டும். நல்லா மசிஞ்சிருச்சு. இந்தளவுக்கு அந்த காய், நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். இது நம்மளோட சாப்பாட்டுக்கோ இல்லை இட்லியோடையும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரெண்டுத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவு நீங்கள் அந்த தண்ணி நல்லா சுண்ட வற்ற விடலாம். இல்லை நான் குழம்பு மாதிரி சாப்பாடோட விரசி சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி நிற்கிற மாதிரி நீங்கள் கிரேவி பதத்துக்கு கொண்டு வரலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம வந்து தாளித்து ஊற்ற போகிறோம். பாருங்கள், நான் இந்தளவுக்கு சாப்பாடோட விரசி சாப்பிட்றது அளவுக்கு திக்னஸ் வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இதில் கொஞ்சம் கடுகு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க புடலங்காயோட இதை சேர்த்துடலாம். ரொம்பவே டேஸ்டான ரெசிபி, அதேமாதிரி ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபியும் கூட. ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்பாடோட இட்லியோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடோட விரசி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு கொஞ்சம் ரசம் வச்சு கூட இதை வந்து தொட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக அந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை பண்ண மறக்காதீங்க. இதேமாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.